திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியிலே கடந்த 6 நாட்களாக 5 நாட்களாக 12 திருமுறைகள் காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திரு எம்பாவை மட்டும் பாடி நிகழ்ச்சி நிறைவு செய்வதாக ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக இந்த திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி இவைகள் எல்லாமே காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே துதிகள் எதுவும் இல்லாமல் நேரடியாக ஆதிய மந்தம் என்ற பாடலோடு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். மாணிக்க வாசகர் துதி ஐயா அவர்கள் பாடி துவங்குவார்கள். ஐயா சென்னை தாம்பரத்தை சேர்ந்த சிவனகம் அருளரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றும், நீண்ட 3 நாள் பயணத்துக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிற ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றும் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாத ஊரடிகள் அடியிணைகள் போற்றி என்று மணிவாசருடைய துதியை சொல்லி இப்போது திருவம்பாவை தொடக்கம். கொஞ்சம் பாடிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல நான் வரையா, கொஞ்சம் வெளியில இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நன்றி நன்றி. சிவாயன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அடியார் பெருமக்கள் மாணிக்க வாசகர் இயற்றிய அந்த திரு எம்பாவை பகுதி எடுத்து வச்சுங்க. முதல் பாட்டு தாமோதரன் ஐயா, நீங்க பாடுறீங்களா? நல்லதுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ பன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலையின் மேல் நின்றும் புரண்டுங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலொரும் பாவாய் இதே என் தோழி பரிசேலொரும் பாவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோயிலுக்கு போறேன், படிச்சுட்டுங்களா? கொஞ்சம் இருங்கம்மா, சொல்லிடுறேன். சிவபெருமான். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவபெருமானுடைய பெருங்கருணையினால அந்த முதல் பாட்டுக்கு பொழிப்புரை அடியன் வாசிச்சிடுறேன். பாடல் எண் 1. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத அரும்பெரும் சோதியுடைய இறைவனை நாங்கள் பாடுவதை கேட்டும் உறங்குகின்றனையோ? உன் காது ஓசை புகாத வலிய காதோ? மகாதேவனுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய வாழ்த்து பாடல்களின் ஒளி சென்று தெருவின் கண் கேட்ட அளவிலேயே எங்கள் தோழி ஒருத்தி பொறுமி அழுது உடம்பை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மீதிருந்து புரண்டு விழுந்து இந்நிலத்தே ஒன்றுக்கும் ஆகாதவள் போல மூர்ச்சித்து கிடந்தாள். இஃது அவள் தன்மை என்ன வியப்பு. திருச்சிற்றம்பலம். பாடுங்கம்மா பத்மாவதி அம்மா. ஐயா கோயிலுக்கு போறியா? அதனால்தான் ஐயா. சிவாய நம. பாடுங்க. பாசம் பரஞ்சோதிக்கு
எம்பாயிரா பகல் நாம் பேசும்போதே போதும் இப்போதாராமலிக்கு நேசமும் வைத்தனையோ நேரிழைய நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனர் கண்பரா ஆரெலோர் எம்பாவார் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பராயாம் ஆரிலூர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா. பாடல் எண் 2 பாடலுக்குண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிறந்த அணிகளை அணிந்தவளே, இரவும் பகலும் நாம் பேசும் பொழுது எப்பொழுதும் என் அன்பு மேலான ஒளிப்பெழும்பான இறைவனுக்கு என்று கூறுவாய். இப்பொழுது அருமையாகிய படுக்கைக்கே அன்பு வைத்தனையோ? பெண்களே, சீச்சி, நீங்கள் பேசும் நகைமொழிகளில் இவையும் சிவமாகுமோ சிலவாகுமோ? சீச்சி, நீங்கள் பேசும் நகைமொழிகளில் இவையும் சிலவாகுமோ? என்னோடு விளையாடி பழித்ததற்குரிய சமயம் இதுதானோ? தேவர்களும் வழிபடுவதற்கு நாணுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடியை அன்பருக்கு கொடுத்தருளுகின்ற எழுந்தருளும் ஒளி உருவன் தில்லை சிற்றம்பலத்து இறைவனுக்கு அன்பு பொருந்திய நாம் உனக்கு யார்? திருச்சிற்றம்பலம். 3வது பாடல். ஜான்சேமா வாங்க. திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து திரளுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரே தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. நன்றிம்மா. பாடல் 3 பாடலுக்குண்டான பொழிப்புரை. முத்தை போன்ற வெண்மையான பற்களை உடையவளே, நாள்தோறும் எங்களுக்கு முன்னே எழுந்து எதிரே வந்து என் தந்தை இன்ப வடிவினன் அமுது போன்றவன் என்று வாழ்த்தி வாய்மிகுதியும் ஊறி இனிமை பயக்கும்படி பேசுவாய். எழுந்து வந்து உன் வாயிற் கதவை திறவாய். நீங்கள் இறைவனிடத்தில் பேரன்பு உடையீர், இறைவனது பழமையான அடிமை உடையீர், ஒழுங்குடையீர். புதிய அடியவராகிய எங்களது சிறுமியை ஒழித்து அடிமை கொண்டால் தீமையாய் முடியுமோ? உன் அன்புடைமை வஞ்சனையோ? உன் அன்பு உண்மை என்பதை நாங்கள் எல்லாம் அறிய மாட்டோமோ? மனம் செம்மையுடையவர் நம் சிவபெருமானை பாட மாட்டார்களோ? உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டும். தெரிஞ்சுட்டு வாங்க லலிதாம்மா. ஏன்னா வெளியே போறீங்களா? இல்லைங்க ஐயா, பூஜை முடிச்சாச்சு. வீட்டுல பூஜை பண்ணணும், அதனாலதான் பாப்பா பேத்தி எழுந்துக்குவா, எழுந்துட்டாலும் பாட முடியாது. ஆடிட்டு இருக்கேன், அதனால. நல்லது பாடு. உள்நித்தில கனையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் தன்னை துயின்றவமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக ஏமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயிலெம்பாவாய். நன்றிங்கம்மா. பாடல் 4 பாடலுக்கு உண்டான படிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒலியை உடைய முத்து போன்ற பல்லினை உடையாய் இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையோ? ஒலியை உடைய முத்து போன்ற பல்லினை உடையாய் இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா? அழகிய கிளியின் சொல்லின் இனிமை போன்ற சொல்லினை உடைய தோழியர்
எல்லாரும் வந்து விட்டார்களோ எண்ணிக்கொண்டு உள்ளபடியே சொல்லுவோம். ஆனால் அத்துணை காலமும் நீ கண்ணுறங்கி வீணே காலத்தை கழிக்காதே. தேவர்களுக்கு ஒப்பற்ற அமுதம் போல்வானை, வேதத்தில் சொல்லப்படுகின்ற மேலான பொருளானவனை, கண்ணுக்கு இனிய காட்சி தருவானை புகழ்ந்து பாடி மனம் குழைந்து உள்ளே நெகிழ்ந்து நின்று உருகுவதன் பொருட்டு நாங்கள் எண்ணி சொல்ல மாட்டோம். நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்து எண்ணிக்கை குறையுமானால் மீண்டும் போய் தூங்குவாயாக. வாங்க, 10 நிமிஷம் ஆகலன்னோ. ஐயா வரீங்களா? படிச்சுட்டே அது வரை படிங்க, நான் முடிக்கும் போது வந்துடுங்க கொஞ்சம். சரி, சிவபெருமான் பாட்டு படிங்க. கண்டிப்பா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. 5வது பாட்டு வரேன். லலிதம் பாடிட்டாங்க. அடுத்து ராஜாயா வாங்க. மாலரியான் முகனும் காணாமலையினை நாம் ஓல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் அடிரி கடை திறவாய் ஞாலமவின்னே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளும் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏல குழலி பரிசேலுரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பாடல் எண் 5, பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமால் அறிய முடியாத பிரம்மன் காண முடியாத அண்ணாமலையை நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்துள்ள பொய்களையே பேசுகின்ற, பால் சுரக்கின்ற தேன் போல இனிக்கும் வாயினை உடைய வஞ்சகி. திருமால் அறிய முடியாத பிரம்மன் காண முடியாத அண்ணாமலையை நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்துள்ள பொய்களையே பேசுகின்ற, பால் சுரக்கின்ற தேன் போல இனிக்கும் வாயினை உடைய வஞ்சகி, வாயிற் கதவை திறப்பாயாக. இந்நில உலகினரும் வானுலகினரும் பிற உலகினரும் அறிவதற்கு அருமையானவனது அழகையும் நம்மை அடிமை கொண்டருளி குற்றத்தை நீக்கி சீராட்டும் பெருங்குணத்தையும் வியந்து பாடி சிவனே சிவனே என்று முறையிடினும் அறியாய், துயில் நீங்காது இருக்கின்றாய். இதுதானோ மயிர்ச்சாந்தணிந்த கூந்தலையுடைய உனது தன்மை? இதுதானோ மயிர்ச்சாந்தணிந்த கூந்தலையுடைய உனது தன்மை? திருச்சிற்றம்பலம். வாங்க சரஸ்வதி அம்மா. அவங்க பேரா இருக்கிறாங்க, கணவன் மனைவி. அவங்க பாடிட்டோம். ராணியம்மா பாடிட்டோம். நானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலதின்றோ வானோ நீலனோ பிறவோ அறிவறியன் தானே வந்தியம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வானோர் கழல் பாடி வந்தோர் குன்வாய் திறவாய் ஊனே ஊருகாய் உனக்கே உறும் எமக்கும் எனக்கும் தம் கோனை பாடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அடியேன் பொருள் சொல்றியா? சிவாயம். சிவாயம். நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று பெண்ணே, நீ நேற்று சொன்ன சொல்லை வெட்கமின்றி எத்திக்கில் போக விட்டாய் அப்படி கேட்க. இன்னமும் விடியல்லையோ? விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் மற்ற உலகத்தவரும் அறிந்து கொள்ள முடியாத மகாதேவன் வழியே வந்து எங்களை காப்பாற்றி அடிமை கொண்டு அருளினான். அவனுடைய மேலாம் திருவடியை நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம். எங்களுக்கு உன் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாயா? உன் உடல் அன்பில் குழைந்து உருகாதோ? இத்தகைய புல்லிய பான்மை அலாதியாக உன்னுடைய போல் இருக்கிறது. வந்திருக்கிற எங்களை முன்னிட்டாவது இறைவனை புகழ்ந்து பாடு.
பாவை போன்ற பாங்கியே பக்திமதி ஒருத்திக்கு இத்தகைய பாங்கு பொருந்தாது என்னும் கோட்பாட்டை ஏற்றுக்கொள், அதை எண்ணிப்பார் என்று கூறினார். நன்றி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. அடியன் பாடிடுறேங்க ஐயா. பாடிடுங்கம்மா. சமைக்கிறாங்க. சிவபெருமானே சிவ சிவ பாடுங்க. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள் என்ன தோயிலின் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பாடலின் 7 பாடலுக்குண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தாயே, உன் குணங்களில் எவையும் சில போலும் பல தேவர்கள் உன்னற்கு அறியவனும் ஒப்பற்றவனும் பெரும் சிறப்புடையவனுமாகிய இறைவனை பற்றிய சங்கு முதலியவற்றின் ஒலிகள் கேட்க சிவசிவ என்று சொல்லியே வாயை திறப்பாய். தென்னவனே என்று சொல்லுவதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய். என் பெருந்துணைவன் என் பெருந்துணைவன் என் அரசன் இன்னமுது மாணவன் என்று யாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக புகழ்ந்தோம். நீ கேட்பாயாக. இன்னமும் உறங்குகின்றனையோ? திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல சும்மா படுத்திருக்கின்றாயே. தூக்கத்தின் சிறப்புதான் என்னென்று உரைப்பது. திருச்சிற்றம்பலம். அடுத்து வாங்க சரஸ்வதி அம்மா பாடிடுங்க. ஓம் நம சிவாய். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வென்றங்கெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வென்றங்கெங்கும் கேழில் பரம் ஜோதி கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமுவாய் திறவாய் ஆழியான் நன்புடமை ஆமாறும் யுவாரோ ஊழி முதல்வனாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலொரெம்பாவாய் ஏழை பங்காளனையே பாடலொரெம்பாவாய். நன்றி ஐயா. நன்றி சாமி. பாடலின் 8 பாடலுக்குண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கோழி கூவ எங்கும் மற்றைய பறவைகள் ஓசை எழுப்பும் வாத்தியங்கள் ஏழிசை முறையில் இசைக்க எவ்விடத்தும் வெண்மையான சங்கமானது முழங்கும். ஒப்பற்ற மேலான கருணையுடைய சிவபெருமானது நிகரில்லாத உயர்ந்த புகழை நாங்கள் பாடினோம். அவற்றை நீ கேட்கவில்லையோ? வாழ்வாயாக. இது எத்தகையான தூக்கமோ? வாயை திறக்க மாட்டேன் என்கிறாயே. பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமால் போல இறைவனிடத்தில் அன்பு உடையவளான திறமும் இப்படித்தானோ? வேறு ஒழியின் இறுதியில் தலைவனாய் நின்ற ஒருத்தனாகிய உமைபாகனையே பாடுவாயாக. வேறு ஊழியின் இறுதியில் தலைவனாய் நின்ற ஒருத்தனாகிய உமைபாகனையே பாடுவாயாக. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து சொக்கமல்லம்மா. சித்திரம்மா
யார் மைக் எடுத்தீங்க? அடியன் தாங்கய்யா, அடியன் பாடிட்டுமா? வெளியே போறீங்களா? கோவிலுக்கு போறேங்கய்யா. சரி பாடிங்க. யாரெல்லாம் அர்ஜென்ட் இருக்குன்னு கொஞ்சம் கை தூக்கிடுங்க. பாடிடுமா. அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெம் கோணல் குதியேல் என்ன கூரையும் இளோம் ஏலோர் எம்பாவாய். நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது, வேற முக்கியமான வேலை வந்து. ஐயா முதல் 8 பாட்டுக்கு நடராஜையா பொருள் படிச்ச தர்மயாதின பதிப்புல இருந்து படிச்சாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? தர்மயாதின பதிப்புனா அது? ஆமாங்க, அவங்க வெளியிட்ட வெப்சைட். தர்மயாதின வெளியிடாது. நம்ம குருசாமி தேசிகர் எழுதின வர நினைக்கிறேன் போல. அது உலகியல் பொருள். ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை எழுப்பி மாதிரி 12 வயதுல இருந்து 5 வரை உள்ள பெண்கள் ஒருவரை எழுப்புதல் தான் முதல் 8 பாட்டு. அது ஒருத்தரை கிண்டலையும் கேலியுமா எழுப்புற மாதிரி, நான் இன்னும் எழுந்துக்கலையா, எத்தனை பேர் வந்துக்கிறாங்க எண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி உலகியல் நிலையில அந்த உரை அப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் திருவம்பாவை என்பது வெறும் உலகியல் நூல் அல்ல, அது ஒரு அருளியல் நூல். அதுலயே ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டா, சிவபெருமானே தன் கைப்பட எழுதப்பட்ட நூல் இந்த நூல். திருவாசகம் முழுசையும் பெருமான் கையில உட்கார்ந்து எழுதினார். ஆனி மகத்தன்னைக்கு மணிவாசகர் குரு பூஜைனா, அதுக்கு முந்தன் நாள் இரவு ஆனி ஆயில்ய நட்சத்திரத்துல திருவாசகம் முழுதையும் மணிவாசக பெருமான் சொல்ல சிவபெருமான் தன் கையாலேயே எழுதி கைச்சாத்திட்டு மணிவாசகர் சொல்ல அழகிய வாத ஊரர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையானுடையது என்று கைச்சாத்திட்டார் என்று சொல்லுவார்கள். அந்த நூலில 51 பதிகங்களில சிவபெருமானே எழுதிய பிறகு அதுல அவருக்கு பிடித்தமான அவர் விரும்பிய பாடல் விரும்பி கேட்டது சொல்லுவாங்க. அதனால இந்த திருவம்பாவையை குறிப்பிட்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று திருச்சிற்றம்பல கோவையாரையும் பாட வைத்து அதையும் எழுதி கொண்டார். இது ஒரு 656 பாட்டு, அது ஒரு 400 பாட்டு, 1056 பாட்டையும் பெருமான் கைப்பட எழுதினார். ஆனால் திருமுறையே சிவபெருமான் கரம் பரந்த திருவருள் நூலாம் என்று அதை வருந்தன்னு சில பேர் போட்டாங்க பிரிண்டிங் மிஸ்டேக்ல. அவன் எதுக்கும் வருத்தப்பட மாட்டான் இல்லையா? அவன் கரம் பறந்தது, முழுசும் பறந்தது, அதனாலே கரம் பறந்த திருவருள் நூலாம்னு பேர். அதுல முதல் 8 பாட்டுல 12 வயதிலிருந்து 5 வரை உள்ள பெண்களை எழுப்பிக் கொண்டு திருக்குளம் சென்று போய் மூழ்கி பெருமானுடைய புகழை பாடுதல் என்ற வகையில அந்த உலகியல் பொருளை ஐயா அந்த தர்மயாதின பதிப்புனா படிச்சாங்க. அதையே சித்தாந்த நிலையில எண்வகை சக்திகளை எழுப்பி கொண்டு சேர்தல் ஒரு உரை சொல்லுவாங்க. நம்ம அருணவடிவேல் மலர் அதை எழுதியிருக்கார். அதுல மனோன்மணி, பலவிகரணி, கலவிகரணி, ரௌத்ரி, அப்புறம் சர்வபூத தமனி, பலவிகரணி, காளி, சேட்டை என்ற 5 வகை 8 வகையான சக்திகளை எழுப்புதல், உள்ளத்திலே எழுப்புதல். அதனால அதுக்கு தலைப்பு பேரு சக்தியை வியந்தது என்று போட்டிருக்கும். அந்த சக்திகளை உள்ளத்திலே எழுப்பி கொண்டு போய் திருக்கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள
கோயில் பிணாப்பிள்ளை என்று சொல்கிற அந்த கோயிலை பராமரிக்கிற பெண் பிள்ளையிடம் போய் இப்படிலாம் இத்தனை சக்திகளெல்லாம் எழுப்பி கொண்டாரே, எதுக்காக வாழ்கிறோம்? சிவனை வணங்குகிறோமே, அந்த சிவனுடைய ஊர் ஏது, பேர் ஏது என்று கேட்கிற மாதிரி அமைந்த பாடு. அந்த பெருமான் இப்ப இந்த நம்ம இப்ப 9வது பாட்டு படிச்சோம் இல்லையா? 9வது பாட்டு படிச்சாங்க, முன்னை பழம்பொருட்கும் இல்லையா? அந்த பெருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பெருத்துமன பெற்றிருக்கிறான் என்ற 9வது பாட்டு வாழ்க. அடுத்து 10வது பாட்டு பாதாளம் எழினும் சொக்கமல்லம்மா. சம்பளம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கைவு பாதமலர் போதார் புனை முடி எல்லா பொருள் முடி பேதை ஒரு பால் திருவேணி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி. இதுல அந்த கோயில் பிணாப்பிள்ளைகள், கோதில் குரத்தரன்றன் கோயில் பிணாப்பிள்ளைகள் என்று அந்த காலத்துல அரசர்கள் கட்டுற கோயில பெண்கள்லாம் பராமரிக்கிற மாதிரி அந்த சூழலை வைத்திருந்தார்கள். அவர்கள் காலையில இருந்து கோயிலை சுத்தம் பண்ணி பராமரிப்பாங்க. அடியாரெல்லாம் சென்று போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவின் என்று வழிபடுகிற சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தது, மணிவாசகர் காலத்துல. அது பின்னாலே மாறி போச்சு. அதனால அந்த கோயில் பிணாப்பிள்ளைகள் கோயிலே இருந்து பெருமானுக்கு தொண்டு செய்கிற காரணத்தினால அவரிடத்துல போய் இந்த பெண்கள்லாம் சேர்ந்து இவ பெருமானை பத்தி பேசுறாங்களே, அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பெருத்தும பெற்றியனாய் பழமைக்கும் புதுமைக்கும் அடையாளமாக திகழ்கிறானே, அவனுடைய ஊர் ஏது, பேர் ஏது, அவனுக்கு உற்றார் யார், அயலார் யார் என்று கேள்வி கேட்கிறாளாம். அந்த கேள்விக்கு பதில் அதிலேயே இருக்கிறது. அவனுக்கு ஊர் ஏது, பேர் ஏது, அவனுக்கு உற்றார் யார், அயலார் யார், எல்லாம் அவன் ஊரே, எல்லாம் அவன் பேரே, அவனுக்கு அயலாரும் இல்லை உற்றாரும் இல்லை, அவன் எல்லாருக்கும் சொந்தமானவன் என்ற செய்தியை கேள்வியாகவும் கேட்டு அதையே பதிலாகவும் அந்த கோயில் பிணாப்பிள்ளை சொன்னார் என்று சொன்ன மாதிரி அந்த பாடலை மணிவாசகர் வாழ்ந்திருக்கிற 10வது பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 11 ஒரு மொய்யா தடம் பொய்கை. இதை கேட்டு கொண்டு போய் குளத்திலே மூழ்கி எழுந்து வந்து பெருமானை வழிபடுதல். எப்படி குளிக்கிறாங்கன்னு சொல்ல செய்தி அது. அடுத்தது மொய்யார் தடம் பொய்கை. தேவியம்மா படிக்கிறீங்களா? கடைசி பாட்டு படிக்கிறீங்களா? 11. கண்டிப்பா. சரிங்க, வாங்க தனலட்சுமி அம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம். மொய்யார் தடம் பொய்கை பொக்கு முகேரென்ன கையார் குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யாவென் நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையலோர் எம்பாயாய் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையலோர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நாட்டினுடைய நில வளம் செழிப்பதற்காக அந்த காலத்துல ஊர்தோறும் கோயில் கட்டி
அந்த கோயில் தோறும் குளங்களை வெட்டி வைப்பார்கள், நீரை சேமித்து வைப்பதற்காக. ஏரி குளம் ஏரியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு. குளங்கள் இருக்குது நம்முடைய உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக. அதனால அந்த பொய்கை என்று பேர். அந்த பொய்கையிலே போய் நீராடி அப்புறம் நீராடி அப்படின்னு வாரியார் சொல்லுவார். நீராடி நீராடினார். அதுதான் 2 நீராடி இல்ல, ஒண்ணு வந்து இடையினம், ஒண்ணு மெல்லினம். இடையினம் என்பது தண்ணீரிலே ஆடுதல், மெல்லினம் வல்லினம் என்பது நீராடல் என்பது நெற்றியிலே நீரு பூசுதல் என்று வாரியார் சாமி சொல்லுவார். இதை எங்கேயா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் ஒரு சின்ன வயசுல. அப்ப அவர் இந்த பாட்டை காட்டினார். இந்த பாட்டுல நீராடி 2 நீராடி இருக்குது பாருங்க. மொய்யா தடம் பொய்கை பொக்கு முகேரன்ன கையா குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரடல் போல் செய்யா வெண்ணீராடி. அந்த குளத்திலகிற போய் நீராடி என்பது இடையினம் என்ற நீர் என்று வரும். அந்த நெற்றிலே பூசுகிற நீர், அந்த வெந்நீர் என்பது வல்லினமா வரும். அதனால பெருமானிடத்துல மென்மைத்தன்மையோடு அணுகி அதன் மூலமாக நாம் வன்மைத்தன்மையை பெற வேண்டும். அதனால மென்மைக்கு அடையாளமாக நீர் என்ற குளமும், வன்மைக்கு அடையாளமாக நீர் என்ற வெந்நீரும் என்று சொல்லி ஐயா சொன்னாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து 13வது பாட்டு. மலரா. நமச்சிவாயங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாமார்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கோத்தன் இவ்வானும் கோவலையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலும்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணி குயல் மேல் வண்டார்ப்ப பூத்திகள் பொழ்கை கொடைந்து உடையார் பொற்பாதம் ஏத்தீரும் சுனை நீ ஆடலோர் எம்பவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த வாரியார் சாமி இந்த சொற்களை பயன்படுத்த அந்த சொல்லு நீராடி நீராடின்னு அடிக்கடி சொல்லுவார். எதுக்கே அந்த நீராடணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய பிறவி துயர்கெடுவதற்காக, உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்வதற்காக. அந்த குளத்திலே உள்ள நீராக இடையினமாகிய அந்த நீரிலே ஆடினால் உடல் தூய்மை பெறும். அந்த வல்லினமாகிய திருநீற்றை பூசினால் உள்ளம் தூய்மை பெறும் என்று சொல்லி, அதற்கு ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்த பிறவி துயர் தீர வேண்டும். அப்படி திருநீர் நீராடி நீரான பிறவி தீருமா? தீரும். எப்படி தீரும் என்றால், பெருமான் செய்கிற 5 தொழிலாலே தீரும். அதுதான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று சொல்லி பெருமானுடைய 5 தொழில் என்பது நம்முடைய பிறவி துயர்கட என்ற செய்தியை மணிவாசகர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதுதான் திருவம்பாவினுடைய சிறப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 14 பைங்குவளைக்கா 13 மேலப்புலம்புதூர் சங்கர் ஐயா வாங்க. மேலப்புலம்புதூர் சங்கர் வாங்க ஐயா. நேசநாயகனார் வாங்க சாமி, இருக்கீங்களா? அது எங்க இருக்க? மேலப்புதூர் பணப்பாக்கம் பக்கத்துலங்க. இங்க காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இல்லையா? அனைத்து அடியார்களுக்கும் இனிய ஏரியால இருக்காங்க. சிற்றம்பலம். ஒண்ணு இல்லையா, தாரோட குழல் காலி ஆயிடுச்சு ஐயா. அதை போட்டுட்டு வரதுக்குள்ள ஐயா கூப்பிட்டாரு. வேற ஒண்ணு இல்லை, அதனாலதான் சிறிது தாமதம் ஐயா. அந்த இழை காலி ஆயிடுச்சு ஐயா. புது இழை போடணும்ல, அந்த குழல் போடணும்ல, புது குழல் காலியா. பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம். அது 4 பேர் காலி ஆயிடுச்சு. விடையாடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம். அந்த பாட்டு 8வது பாட்டு நிறைய என்ன பண்ணது 8வது பாட்டு. மாவடு பகிரன்ன கண்ணி அம்மா வீட்டம்மா குரல் கொடுக்குறாரு. மாவடு பகிரன்ன கண்ணி நின் மலரடிக்கே கூவிடுவாய்
கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன் பாவிடையாடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் முன் அடைக்கிழமை. என்னதான் நீளமா பாவு போட்டு அந்த நூலை சரி பண்ணி வச்சிருந்தா கூட அந்த இடையில வர அந்த குழல் அந்த அதுல இருக்கிற நூல் போய் சேர்ந்ததா அது துணியா வரும். அத மணிவாசக பெருமான் பாவிடையாடு குழல்னு பாடியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த குழல் தான் காலி ஆயிடுச்சு. நாலுமே காலி ஆயிடுச்சு. அது போட்டுட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் ஆயிடுச்சு. வாழ்க வாழ்க. அது வாழ்க்கை கடமை, அதையும் செய்ய வேண்டியதுதானே. மகிழ்ச்சி. திருச்சிற்றம் அங்க கோளை, அங்க வந்து அங்க குழல் பண்ணீங்க, இங்க கோளைய பத்தி பேசுறாரு. சரி 13 ஐயா, 14 இல்லைங்களா? சரிங்க ஐயா. இல்லையா 13. சரி திருச்சிற்றம்பலம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தவினால் எங்கள் பிராட்டியும் எங்களும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்கடை கூடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தடலெம்பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்தடலெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். அடிக்கடி உலகியல் என்று அருளியல் சொல்றப்ப அது என்னையா உலகியல் அப்படின்றது அந்த மலம் கழுவுதல். காலையில மலம் சலெல்லாம் போயிட்டு கழுவி உடம்பு சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வருது, அது மலம் கழுவுதல் என்று சொல்ற உலகியல். அருளியல் நிலையிலே நம்முடைய ஆணவமாகிய மாயை ஆணவ மலத்தை கழுவதற்காக மாயை இதனை உதரவும் வல்வினையை சுடவும் செய்தல் என்பது மலம் கழுவுதல் என்று. அது உலகியல், இது அருளியல் என்று இரண்டையும் அருளியலை உலகியலையும் இணைத்து பாடிய பாடல் இந்த பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து காதார் குழையாட 14. வாங்க சின்ன காஞ்சிபுரம் காந்தி மத்தியமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய் வளைத்தன் பாதத்திரம் பாடி ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். காலையில இருந்து பெருமான் புகழை நினைத்து குளித்தல். அதனால சீத புனல்லாடி, அந்த சீத புனல் ஆடும்போது பெருமானுடைய புகழை பாட வேண்டும். அதனால சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தமா மாபாடி என்று 7 வகையான பாடி பாடின்னு 7 சொல்றாரு இல்லையா? அந்த 7ம் ஏழிசையை குறிக்கும் இறைவன் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கிறார். அந்த பெருமானை நாம் சிற்றம்பலமாக பாடுதல், வேத பொருளாகிய அருமறையை பாடுதல், அந்த அருமறையின் பொருளாகிய நமசிவயத்தை உணர்தல், அப்புறம் அவனுடைய சோதி திறத்தை பாடுதல், அவன் அணிந்திருக்கிற சூழ் கொன்றையை பாடுதல், அவனுடைய திறமாகிய ஆதித்திரம் பாடுதல், அந்தம்மாம் ஆவாடுதல் என்று
அந்த 7 வகையான சிறப்பை பாடுகிற பெருமான் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 15 ஓரொரு கால் எம்பெருமான். வாங்க குன்றத்தூர் உமாமா வாங்க. நான் பார்த்துருச்சுட்டோம் ஐயா. நாடு வினை போட்டி, நாட்டு இறைவா போட்டி, மாவடிகள் போட்டி. சுவாயினமா ஓரொரு கால் என் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் இன்னோரை தான் பணியாள் தேரறியற்கிங்கனே தித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் பார் உருவ புன்முலையில் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூ புனல் பாய்ந்த ஆடலோர் எம்பாவாய். பார் உருவ புன்முலையில் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூ புனல் பாய்ந்த ஆடலோர் எம்பாவாய். சுவாய் நமத்து. பெருமானுடைய புகழை வாயார பாடுதல் வாருருவ பொன்முலையீர் வாயார நாம் பாடி. எதுக்காக பாடுதுன்னு கேட்டா, அத சித்தம் களிகூற நீரொரு காலோவா நெடுந்தாரை கண்பணிப்ப. அப்ப பெருமானுடைய புகழை பாடுதல் சித்தம் கழிப்பதற்காக. அந்த சித்தம் கழிப்பதுதான் என்ன பேரு? நிட்டை கூடல்னு பேரு. அந்த சித்தம் கழிக்கும் போதே கண்கள் துளிர்க்கும். அதனால கண் பணிப்பு என்று சொன்னார். அந்த கண் பணிப்பதனால்தான் அந்த நீர்த்துளி அந்த குளிர்ச்சி அடக்குவதற்காக ஐயா நெட்டை முடிஞ்ச உடனே சொல்லுவார், நல்ல கையை சூடு பறக்க தேய்ச்சி கண்ணில் ஊத்திங்க அப்படின்னு. எதுக்கு? அந்த பணிக்கிற அந்த நீரை நம்ம அப்படி அதை அந்த குளிர்ச்சியை ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப அந்த அந்த கண் பணிப்பு என்றதன் மூலமாக உடலும் குளிரும் உள்ளமும் குளிரும் என்பதற்காக. அதுதான் ஐயா எல்லாம் சூடு பறக்க தேய்ச்சி கையை ஊத்திங்கன்னு சொல்றதுக்கு காரணம் தான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து முன்னிக்கடலை. நன்றி. வாங்க மல்லிகாமா வாங்க. ஞானமாமா ஐயா இருக்கங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தொண்டர் தொழுதடி பணிமின் தூய நெறி எளிதாமே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. முன்னி நல்லதுங்கய்யா. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழுதும் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பீர் சிலம்பி திருவுருவம் என்ன சிலங்குளவி நந்தம்மையாளுடையால் தண்ணீர் பிறவில்லா எங்கோமா நண்பர்க்கே முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன மொழி பொழியால் மலையிலோர் எம்பாவாய் என்ன பொழியாய் மலையிலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. வெறும் வீடு நலமா இருந்த நான் வீட்டுல நல்லா இருக்கணும் அப்படின்னு வீடு நலமா இருந்தா அது சுயநலம். நாடு நலமா இருக்க வேண்டும் பொது நலம். அதனால முதல்ல நாட்டு நலத்தையும் அப்புறம் வீட்டு நலத்தையும் சொல்றது திருவம்பாவை. முதல்ல நாடு நலம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு இங்க, முன்னை அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் என்பவன மாதம் மும்மாறி பொழினோம். இப்ப நம்ம அதெல்லாம் மறந்தே போயிட்டோம் இல்லையா? மழை வந்தாலே பயம் வந்துட்டு மாதிரி பயங்காடினுக்கிறாங்க. ஆனால் மாதம் மும்மாறி பொழிதல். அதனால நாடு வளம் பெறும். அரசன் வந்தான்னா என்ன பண்ணுவான்? மந்திரி கேட்பறான், என்னப்பா மாதம் மும்மாறி பொழிஞ்சுதா, விவசாயம் நல்லா நடக்குதா அப்படின்னு கேட்பறான் அந்த காலத்துல. இப்ப எல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. அதனால அதற்கு மழை அவசியம். அதனாலே நாட்டு நலத்துக்காக மழை பொழிய வேண்டும் என்று சொல்லி அதுக்கப்புறம் வீட்டு நலத்துக்காக நல்ல கணவன் அமைய வேண்டும் பிரார்த்தனை. அதனால நாடும் வீடும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக மணிவாசகருடைய திருவம்பாவை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 17வது பாட்டு. வாங்க நித்திலாமா வாங்க. செங்கண் அவன்பான். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால்
எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதாம் கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங் கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கயம் பூம்புனல் பாய் தாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அவ வீட்டு நலமும் நாட்டு நலம் எங்க இருக்குது? இந்த பாட்டுல இருக்குது. நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ. என்ன நலம்? நாட்டு நலம், நல்ல மழை பொழிவதனாலே. வீட்டு நலம், நல்ல கணவன் மனைவி அமைதனாலே. வாழ்க வாழ்க. அடுத்து 18வது பாட்டு. அண்ணாமலையான் அந்த நலத்தை, அந்த வீட்டு நலத்தையும் நாட்டு நலத்தையும் தடக்கூடிய பெருமானாக விளங்குகிறவன் அந்த அண்ணாமலை பெருமான் என்று அந்த அண்ணாமலை பெருமானை போற்றி புகழ்கிற 18வது பாட்டு. வாழ்க வாழ்க. வாங்க கணபதி ஐயா வாங்க. கணபதி சாமி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன்றால் வாழ்க, மெப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அடியார் பெருமக்கள் பாரபோஜியாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சுதந்திர பத்திர பொற்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் உபதீபமாக்கியாமி. உபதீப இராஞ்சனம் சமர்ப்பி. அடியார் மக்கள் அடியார் திருவடி போற்றி போற்றி வாழ்க வாழ்க. சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கபலம் சந்திரஞ்சோ விண்ணோர் மொழியின் மணித்தொகையிட்டார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கலப்ப தன்னார் ஒளி வழங்கி தாரைகள் தாமகள பெண்ணாகி அழாயணியாய் பேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணார் அமுதமுமாயிருந்த கடல்பாடி பெண்ணே பூமுழல் பாய்ந்து ஆடேலும்பவர் பெண்ணே பூமுழல் பாய்ந்து ஆடேலும்பவர். நன்றியப்பா. வணக்கம் வணக்கம் சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. முந்தின பாட்டுல நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ என்று அந்த உலகியல் நலமும் அருளியல் நலமும் வாய்க்க வேண்டும் என்று சொன்ன மணிவாசக பெருமான் இந்த பாட்டுல அந்த நலம் திகழத்துக்கு என்ன செய்ய வேண்டுமானா பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும். அதனால அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் அவனுடைய திருவடி தாமரையை வணங்குதல். ஆக வழிபாடு என்பது திருவடி வழிபாடுதான். அதான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 19 பாட்டு. உங்கையில் பிள்ளை. திலகவதி அம்மா வாங்கம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சாய் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க எம் கை உனக்கல்லாது
எப்பணியும் செய்யற்க தங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கே இப்பரிசே எமக்கு எம் கோணல் குதியேல் எங்கேழில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பவாய் இங்கே இப்பரிசே எமக்கு எம் கோணல் குதியேல் எங்கேழில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பவாய் எங்கேழில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. சிவான். அப்ப இந்த நலம் திகழ் என்பது வீடு நலம், நாட்டு நலம் ரெண்டு சொன்னோம் இல்லையா? அதனால அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமானுடைய திருவடியிலே அடைக்கலம் புக வேண்டும். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று பெருமானை சரணடைதல். நாம் பெருமானை சரணது உலகியல் நிலை. ஆனா அருளியல் நிலையிலே நாம் நம்முடைய உடம்பை கோயிலாக்கி பெருமான் வந்து அடைகிற களமாக மாற்றிக்கொள்ளுதல். அதுதான் பக்குவ நிர்ணயம்னு தலைப்புல போட்டிருக்கோம். அடைக்கல 10ன்னு போட்டு கீழே பக்குவ நிர்ணயம். நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளுதல். இந்த உடம்பை கோயிலாக்கி கொண்டு காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றிக் கொள்ளுதல். வெறும் பெருமானை சரணடைந்தால் அது உலகியல். இவர் பெருமான் நம்மளை காப்பாற்றணும், எனக்கு வேண்டியதெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்ற அந்த அடைக்கலம் என்பது சரணடைதல். ஆனால் இந்த ஆன்மா ஈடேற வேண்டுவதற்காக இந்த புன்புலால் யாக்கை பொறை பொறை கனிய பொன்னடும் கோயிலா புக செய்தான் இந்த உடம்பை அவன் வந்து அடைகிற களமாக மாற்றிக்கொள்ளு என்பது அருளியல் நிலை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. உலகியலையும் அருளியலையும் இணைத்து வைத்து பாடுகிற பாடலாக திருவம்பாவை அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு, போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர். வாங்கம்மா. சரிதாம்மா, வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகராய திருவடிகள் போற்றி போற்றி. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமா செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீரேடோலோ ரிம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஆக நாம் பெருமானை அடைக்கலம் புகுந்தால் இல்ல நம்ம இந்த உடம்பை அவனுக்கு அவன் வந்து அடைவதற்கான களமாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன பண்ணோம்? அவனுக்கு அட்டபுட்பம் சாது என்று 8 வகையான போற்றி சொல்லி பாடுதல் என்பதுதான். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலரு, போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள். அவன் உலகுக்கு ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான். அதன் மூலமாக அவன் ஐந்தொழில் செய்கிறான். அந்த ஐந்தொழில் செய்வதை நாம் உணர வேண்டுவதற்காக மார்கழி நீர் ஆடுதல் என்ற 8 வகையான போற்றியை இந்த பாட்டுல சொல்றார். ஆதியாம் பாதமலர், அந்தமாம் செந்தளர்கள், அப்புறம் தோற்றமாம் பொற்பாதம், போகமாம் பூங்கழல்கள், ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டர் என்பது அந்த துடைத்தல். அதுக்கப்புறம் கடைசியா வந்து போற்றி எல்லா உயிர்க்கும் கடைசி இந்த போற்றி வந்து அருளுதல். 7வது போற்றி வந்து உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மரண்டு. 8 வகையான போற்றி. அதற்கு இந்த மார்கழி நீராடல் பயன்பட வேண்டும் என்று சொல்கிற அந்த பாடல் என்று சொல்லி இதோட நிறுத்திக்கலாம். அப்புறம் கடைசியா முடிக்கும் போது இன்னொரு மணிவாசகர் துதிய சொல்லி முடிக்கலாம். மணிவாசகர் நிறைய பாடல் பாடியிருக்காங்க துதிய. அதுல 4 நான்மணி மாலையில ஒரு பாடல்,
வாதவூர் நல்லிசை புலவ. அவரை புலவராக காட்டுகிறார். ஏன்னா வாதவூர் புலவர்னு அவருக்கு பேரு. அதனால நலமலை வாதவூர் நல்லிசை புலவ மனம் நின்று உருக்கு மதுர வாசக. திருவாசகம் படிச்சா மனம் கரையணும். அதனாலதான் மணிவாசகருக்கு அந்த வரலாறு காலம் ஆராய்ச்சி மறைமலையடிகள் எழுதும் போதே திருவாசகத்தை ஓதியும் உருகாத ஒரு மனம் இருக்குமாயின் அதை கல்லென்று கழறுதுமோ மண்ணென்று மகுக்குதுமோ இரும்பென்று இயம்புதுமோ சொல்மென்கள்னு கேட்பார். அதனால அந்த உருக்கம் மனம் நின்று உருக்கும் மதுர வாசக கலங்குரு புலன்னெறி விளங்குரு வீர. எனக்கு அந்த உலகத்தை ஐம்பூதங்களாக படைத்து அதனுடைய மறுபதிப்பாக இந்த புலன்களை தந்தான். கலங்குரு புலனெறி விளங்குரு வீர திங்கள்வார் சடை தெய்வநாயகன் தன்னை சரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்கும் திங்கள்வார் சடை தெய்வநாயகனாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணானா ஒரு கலை ஏனும் உணரான். அவனுக்கு என்ன கலை திருமணம் அது எதுவும் தெரியாது அப்படின்றாரு. என்னால கைகளோ ஒரு கலை ஏனும் உணரான் அக்தான்று கைகளோ முறிபடும் கைகள். கைய ஒரு கை அபயகரமாக இன்னொரு இந்த கரமா வைத்திருக்கிறார். அதனால கைகளோ முறிபடும் கைகள் காணி கண்களோ ஒன்று காலையிற் காணும் மலையில் ஒன்று வயங்கி தோன்றும். ஒண்ணு சந்திரன் இன்னொரு சூரியன். அதனால சூரியன் பகல்ல தெரியும், சந்திரன் இரவுல தெரியும். அதனாலே கண்களோ ஒன்று காலையில் காணும் மாலையில் ஒன்று வயங்கி தோன்றும் பழிப்பின் ஒன்று விழிப்பின் எரியும். இன்னொரு கண்ணு கோபத்துல எல்லாரும் எரிச்சு விடும். அதுதான் நெற்றிக்கண் சொல்லுவாங்க. அந்த அந்த நெற்றிக்கண்ணா இரடத்தாற்ற கொண்டு போய் நம்முடைய ஆற்றலை செலுத்துவனாக நம்முடைய வினைகளை எல்லாம் சுட்டெரிப்பான். அதுதான் நெட்டை கூட. அதனால பழிப்பின் ஒன்று விழிப்பின் எரியும் ஆயினும் தன்னை நீ புகழ்ந்துரைத்த பழுதில் செய்யுள் எழுதினன். அதனால் இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பெருமான் அந்த திருவாசகத்தை எழுதினான். அவனுடைய கைகள் முறிபடும் கைகள், கண்கள் ஒன்று காலையில் காணும் மாலையில் ஒன்று வயங்கி தோன்றும், இன்னொன்று பழிப்பின் ஒன்று விழிப்பினறியும். இப்படியெல்லாம் இருக்கிற பெருமான் அந்த திருவாசகத்தை தன் கைப்பட எழுதினான். எதற்காக எழுதினான்? பழுதில் செய்யுள் எழுதினால் புகழ்ச்சி விருப்பன் போலும். அவன் புகழ விரும்புறான் போலப்பா. அதனால்தான் இது அந்த திருவாசகம் எழுதி கொண்டான். ஏன்னா பெருமா திருவாசகம் ஆரம்பிக்கலையே அப்படிதான் ஆரம்பிக்குது. வாழ்த்து வெல்க போற்றி அப்படின்னு தானே ஆரம்பிக்குது. ஆனால் அவன் புகழ்ச்சி விருப்பன் போலும் இகழ்ச்சி அறியா என்பறிவானே. அந்த புகழ்ச்சி என்ன சொல்லுங்க, வடமொழியில ஆசுதோஷின்னு பேர். அவன் அல்பத்துக்கு ஆசைப்படுறவன்பா. அவனை புகழ்ந்தா போதும், அவன் உடனே தூக்கி எல்லாரும் தலைமையில வச்சுப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானுடைய புகழை ஒரு உலகியல் நிலையில ஒரு கிண்டலும் கேலியுமா சொல்லுது. அந்த மாதிரி நிலை இந்த பாட்டை அமைத்திருக்கிறார் நம்முடைய துரைமங்கலம் சிவப்பிரகாசர். அந்த பாட்டு இன்னொரு முறை படிக்கிறேன். நலமலி வாதவு நல்லிசை புலவ மனம் நின்று ஊருக்கு மதுர வாசக கலங்குரு புலநெறி விளங்குரு வீர திங்கள் வாசடை தெய்வ நாயகன் ஒரு கலையேனும் உணரான தாண்டு கைகளோ முறிபடும் கைகள் காணீர் கண்களோ ஒன்று காலையில் காணும் மாலையில் ஒன்று வயங்கி தோன்றும் பழுப்பில் ஒன்று விழுப்பின் எரியும் ஆயினும் தன்னை நீ புகழ்ந்துரைத்த பழுதில் செய்யுள் எழுதினதனால் புகழ்ச்சி விருப்பன் போலும் இகழ்ச்சி அறியா என்பு அணிவானே. அவன் புகழ்ச்சியை விரும்பி எல்லாரும் இகழக்கூடிய அந்த எலும்பு அணிந்த கங்காளனாக இருக்கிறான் என்று அவனை கங்காளன் என்ற சொல்லாலே சொல்லுவதற்காக இகழ்ச்சி அறியா என்பு அணிவோனே என்று துரைமங்கல சிவப்பிரகாசர் மணிவாசகர் புகழை பாடுவதற்காக சிவபெருமானுடைய அந்த சிறப்பையும் சொல்லி எழுதிய பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. இப்படி நாம் பல்வேறு பாடல்களை பாடி பாடணும். ஒரே தெரிஞ்சதையே பாட்டு ஒண்ணுதான் இருக்கா போதும் அப்படின்னு நினைச்சு விடாது.
அதனால நம்மிடத்துல ஏராளமாக கொட்டி கொடுக்கிறார்கள், பயன்பாடுகளை பயன்படுத்த வேண்டும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வர இருந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மிகளாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்றிரவு 8 மணிக்கு பிறகு சரியாக 9:50க்கும் நிகழ்ச்சி இருக்கிறது என்று கூறி அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. சிவபெருமான் சிவசிவா. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நன்றி. நன்றி சார். வணக்கம் வணக்கம்.